என்ன கையில் இது? அந்த கண்மணி அவங்க அப்பா கேட்டதும் அப்படி டோட்டலா மாத்தி பேசிட்டா. அந்த தினேஷை இவ்வளவு தானே லவ் பண்றா? அவங்க அப்பா கேட்டதும் ஆமான ஒரு பையனை லவ் பண்றேன்னு உண்மையை உடைச்சு பேச வேண்டியதானே? சர்வசாதாரணமான யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா. மாம்ச மாத்தி பேசுறதுல அந்த கண்மணி பிரபுக்கு மேல இருப்பா போல இருக்கு. நானும் மூச்சு பிடிக்க நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பெரிய மனுஷங்கிட்ட சொன்னேன். இவ ஒரே வரியில எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. கடைசியில நம்ம சொன்னது எல்லாமே பொய் தானே அர்த்தமா இருக்கும். இவ்வளவு விஷயத்தையும் அந்த பிரபு தம்பி தானே சொல்லி இருக்கணும். நாம கேட்டதுக்கு இல்ல இல்லன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த பொண்ணு அவ யாரையுமே காதலிக்கலன்னு சொல்லிட்டா. இப்ப சக்திவேல் ஐயா நம்மள தானே தப்பா நினைப்பாரு. தப்பா மட்டும் இல்ல, ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பாரு. கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சது பிரபு. அப்பாக்கு பயந்து கண்மணி காதலிக்கலன்னு வர சொல்லி மாத்தி பேசிட்டா. ஆனா அந்த ஸ்வீட்ல மருந்து கலந்தது யாரா இருக்கும்னே தெரியலையே. வேற யாரு? அதையும் அந்த ஃப்ராட் பையன் தான் பண்ணிருக்கணும். ஆமாண்ணே, நிமிஷத்துக்கு நிமிஷம் வார்த்தையை மாத்தி மாத்தி பேசுறவன் கொலை கூட பண்ண தயங்க மாட்டான். இவன் சரியான கிரிமினல். 420 அக்கா, அவன் சரியான ஆளே கிடையாதுக்கா. ட்ரெயின் ஏறினதுல இருந்தே நம்ம கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இனிமே வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஏய், எதுக்கு நீங்க வந்த? ஃப்ராட் பையல படவில்ல. மூர்த்தி ப்ளீஸ் கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. டேய், இன்னும் என்னடா கேட்கணும்? உன்னால தான்டா இவ்வளவு பிரச்சனையும். நாங்க பாட்டுக்கு இந்த ஆர்டரை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போய் சேர்ந்திருப்போம். காதல சேர்த்து வைக்கிறேன், வெள்ளை பூண்டை உரிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. கடைசியில எங்களுக்கு தான்டா கெட்ட பேரு. ஐயோ, உங்க ஆதங்கமும் கோவமும் எனக்கு புரியுது. நடந்த எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ்.